நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம்னா NLP. ஸோ NLP வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா என்னது, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் என்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ் வந்து அதோட ட்ரெண்ட் என்னவாக இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிஸ்டமோட எப்படி கம்யூனிகேட் பண்ணோம். ஸோ 1970s நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும்னு நினச்சாலும் கூட ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் நம்ம மிஷினோட பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு இதுதான் வந்து பைனரி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1980s என்ன வந்துருக்கு, என்ன இன்வென்ட் ஆயிடுச்சுன்னா அசம்பிளி லாங்குவேஜ், விச் மீன்ஸ் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக சொல்லலாம். ஆட் எக்ஸ் கமா ஒய், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக சொன்னோம்னா மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இந்த மாதிரி பைனரி லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான அவுட்புட் கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 1990s என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸை நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். என்னென்னா C++, ஜாவா, அந்த மாதிரி ஹை லெவல் லாங்குவேஜஸை நம்ம கண்டுபிடிச்சோம். இது எல்லாமே எதுக்கு பண்ணோம்னா ஒரு டெவலப்பருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இதெல்லாமே நான் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து 2000லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிஷினோட நம்ம எப்படி நேச்சுரலாகவே பேசலான்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுதான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தோன்னா சிரி எடுத்தோன்னா ஆப்பிள்லேருந்து சிரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன். ஸோ நம்ம என்ன பேசினாலும் சிரி வந்து அதுக்கான அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இதே மாதிரி வந்து கூகுள் எடுத்தோன்னா கூகுள் ஹேலோவும் அதே மாதிரி நம்மளோட நேச்சுரல் லாங்குவேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜோட ஒரு ஓவர்வியூ. இப்போ நம்ம வந்து அதோட பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னா டெக்னாலஜி விச் ஹெல்ப்ஸ் டு இன்ட்ராக்ட் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் மிஷின்ஸ் வித் நேச்சுரல் லாங்குவேஜ். ஸோ என்ன சொல்லுதுன்னா ஒரு டெக்னாலஜி வேணும். நம்ம மிஷினோட நம்மளோட லாங்குவேஜ் வந்து மிஷின் புரியறதுக்குன்னா ஒரு டெக்னாலஜி வேணும். அந்த டெக்னாலஜி தான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மல் டெஃபினிஷன் என்னன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் processing is a field that covers computer understanding and manipulation of human language and it types with possibilities for news gathering. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா ஒரு டெக்னாலஜி வந்து ஹியூமன் லாங்குவேஜுக்கும் மிஷினுக்கும் உள்ள இருக்கிற பேரியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுது. இது யார் சொன்னா ஆண்டனி பெர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பாயிண்ட்னா நம்ம வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ் எடுத்தோம்னா என்னென்னா ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷன் என்னென்னா நம்ம ஒரு பிளாக் வந்து நம்ம வந்து கூகுளில் படிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, 1000 pages பிளாக் வந்து 1000 lines பிளாக் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷன் அப்ளிகேஷன் என்ன பண்ணால் ஜஸ்ட் வந்து ஒரு 10 to 20 லைன்ஸில் அந்த கம்ப்ளீட் சம்மரியை வந்து 10 to 20 லைன்ஸில் கொண்டு வந்துடும். இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா 10 to 20 லைன்ஸை படித்து நமக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் கம்ப்ளீட் பிளாகே படிப்போம். ஸோ இதனால் நமக்கு டைமும் சேவ் ஆகுது, அதே மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது இந்த அப்ளிகேஷனால். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா நம்ம வந்து எந்த ஒரு கூகுள் கூகுள் டிரான்ஸ்லேட் எடுத்தோம்னா நம்ம ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் சைனீஸ் டு இங்கிலீஷ், ஃப்ரம் சைனீஸ் டு தமிழ், ஃப்ரம் சைனீஸ் டு தெலுங்கு, என்ன ஒரு லாங்குவேஜுக்கும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் பர்சனலாக வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணிட்டு நிறைய திங்ஸ் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் நேம்டு என்டிட்டி ரெகக்னைசேஷன் என்னதுன்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஒரு சென்டென்ஸில் என்னென்ன என்டிட்டிஸ்லாம் இருக்குன்னு நம்ம வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இங்கே வந்து இந்தியா வந்து ஒரு கண்ட்ரி. ஸோ இங்கே எல்லாமே என்னென்னா நேம்டு என்டிட்டி ரெகக்னைசேஷன்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கிற நேம்டு என்டிட்டிஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணோம். ஸோ பர்சன், கண்ட்ரி, ரீஜியன், ஸ்டேட்டு, இதெல்லாமே வந்து நேம்டு என்டிட்டிஸ். இதை பற்றி இல்லாமல் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் எக்ஸ்ட்ராக்ஷன்னா ஒரு என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து இதோட வேலை. ஸோ இது மாதிரி என்ன நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நம்ம ஒன்றுன்னா டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா டோக்கனைசேஷன் யூசிங் NLP. ஸோ NLPயில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா டோக்கனைசேஷன் என்னதுன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுக்கணும், அந்த சென்டென்ஸை நம்ம வந்து வேர்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ வேர்ட்ஸாக பிரிக்கிறதுக்கு டோக்கனைசேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோக்கனைசேஷனில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய வேஸ் இருக்குது.
ஸோ ரூல் பேஸ்ட் டோக்கனைசர் இருக்குது, அண்ட் தென் வந்து மாடல் பேஸ்ட் டோக்கனைசர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டோக்கனைசர் என்னது? ஸோ டோக்கனைசர் என்னன்னா, இட் வில் segment an input character sequence into tokens. So for example, இதுதான் சென்டென்ஸ் வச்சுக்கலாம். John is a person. So John is a person வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபைனலாக ஃபுல் ஸ்டாப் இருக்கு. ஸோ இந்த கேஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இருக்குன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? இது எப்படி பிரிஞ்சா, எப்படி வந்து செப்பரேட் ஆனால் நம்ம வந்து ஃபர்தர் ப்ராசஸிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணுங்கள். அண்ட் தென் திரும்பி வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த கேஸில் ஜான் வந்து ஒரு வேர்டு, இஸ் வந்து ஒரு வேர்டு, ஏ வந்து ஒரு வேர்டு, பர்சன் ஒரு வேர்டு. ஸோ இங்கே வந்து இந்த ஃபுல் ஸ்டாப்பும் பர்சன் வந்து ஒன்றா இருக்குது. ஸோ ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த பர்சன் ஃபுல் ஸ்டாப் வந்து அப்படி கன்சியூம் பண்ண முடியாது. இந்த பர்சன் நடுவில் ஸ்பேஸ் வந்து அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபர்தர் ப்ராசஸிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வந்து டோக்கனைசேஷன் பண்ணும். என்ன பண்ணுன்னா, எங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை போடணும், எந்த டோக்கன் வந்து பிரியணும், எந்த டோக்கன் பிரியக்கூடாது, அது எல்லாமே இந்த டோக்கனைசேஷன் பார்த்துக்கும். ஸோ இது ஃபைனல் என்ன ஆகும்னா, இந்த பர்சன் என்ன ஆகும்னா பர்சன் ஸ்பேஸ் டாட்னு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்தர் ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டோக்கனைசேஷன் என்னன்னா, எங்கே வந்து டோக்கன்ஸை பிரிக்கணும், எங்கே டோக்கன்ஸ் வந்து பிரிக்கக்கூடாது. ஸோ டோக்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஜஸ்ட் வேர்ட்ஸ் இல்லை, நம்பர்ஸும் பிரிக்கும், பஞ்சுவேஷன்ஸும் பிரிக்கும், அந்த மாதிரி என்ன மாதிரி திங்ஸ் இருந்தாலும் கூட பிரிக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா, இதுதான் வந்து ஒரு ரா சென்டென்ஸ். இந்த ரா சென்டென்ஸ் வந்து இந்த மாதிரி டார்கெட், இந்த மாதிரி டோக்கனைஸ் சென்டென்ஸாக மாற்றுது. ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தோம்னா ஜான் பீட்டர் கமா ஸ்பேஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த கமாவை பிரிக்காமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா, பீட்டர் கமா வந்து ஒரு வேர்டாக இருக்கும். ஸோ அந்த வேர்டாக இருந்துச்சு நம்மளால வந்து ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா டோக்கனைஸை பீட்டர் ஸ்பேஸ் கமாவான டோக்கனைஸ் பண்ணும். அதே மாதிரி வேர்ல்டு கமா, அது என்ன ஆகும்னா வேர்ல்டு ஸ்பேஸ் கமா. அண்ட் தென் வந்து நவம்பர் டாட் வந்து பிரியாது. நவம்பர் டாட் பிரியாது. ஏன் பிரியாதுன்னா, இந்த நவம்பர் டாட் வந்து ஒன்றா இருந்தால் தான் அதோட மீனிங். விச் மீன்ஸ் இது வந்து அப்ரீவியேஷன். நவம்பர் டாட் வந்து ஒரு அப்ரீவியேஷன் ஃபார் நவம்பர். ஸோ அப்ரீவியேஷனுக்கு வந்து பிரிக்காது. பார்த்தோன்னா அப்படியே இருக்கும். ஆனால் 29 டாட்டுக்கு வந்து என்ன பண்ணோம்னா 29 ஸ்பேஸ் டாட்னு பிரிக்கும். ஸோ டோக்கனைசர் பொறுத்த வரைக்கும் பிளைண்டாக எங்கெல்லாம் கமா டாட் வந்து பிரிக்காது. பேஸ்ட் ஆன் கான்டெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு எங்கே செப்பரேட் பண்ணுமோ செப்பரேட் பண்ணும், எங்கே செப்பரேட் பண்ணக்கூடாதோ அங்கே செப்பரேட் பண்ணாது. அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்ம வந்து இங்கே n டாட் v டாட் கமா இருக்கு. ஸோ n டாட் v டாட் வந்து இனிஷியலை வந்து பிரிக்கக்கூடாது. ஸோ அதனால என்ன இருக்குன்னா, இங்கே வந்து n டாட் v டாட் வந்து பிரியல, ஆனால் வந்து ஒரு கமாவுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே டோக்கனைசேஷனோட வேலை. ஸோ டோக்கனைசரோட டைப்ஸ் என்னன்னா, ஒயிட் ஸ்பேஸ் டோக்கனைசர் இருக்கும். ஒயிட் ஸ்பேஸ் டோக்கனைசர்னா எங்கெல்லாம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பிரிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தோம், இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜான் ஸ்பேஸ் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு, இஸ் ஒயிட் ஸ்பேஸ், ஏ ஒயிட் ஸ்பேஸ், பர்சன் டாட். ஸோ நம்ம வந்து ஒயிட் ஸ்பேஸ் டோக்கனைசர் யூஸ் பண்ணோம் என்ன ஆகும்னா, ஜான் ஒரு வேர்டு, இஸ் ஒரு வேர்டு, ஏ ஒரு வேர்டு, பர்சன் டாட் ஒரு வேர்டாக வந்து பிரிக்கும். ஸோ ஒயிட் ஸ்பேஸோட டோக்கனைசரோட வேலைன்னா ஒயிட் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா பிரிக்கிறது. இது எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகாது. எஸ்பெஷலி NLP விச் மீன்ஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நேச்சுரல் லாங்குவேஜை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ் டோக்கனைசர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் தென் சிம்பிள் டோக்கனைசர்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் யூஸ் பண்ணி பிரிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், கமா வந்தா பிரிக்கணும், டாட் வந்தா பிரிக்கணும், அந்த மாதிரி சொல்றது வந்து சிம்பிள் டோக்கனைசர். இந்த சிம்பிள் டோக்கனைசர் கூட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் யூஸ் ஆகும். அதுக்கு மேலே நம்ம வந்து நேச்சுரல் லாங்குவேஜில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு வச்சுன்னா இந்த சிம்பிள் டோக்கனைசர் கூட ஹெல்ப் பண்ணாது. அண்ட் தென் லேர்னபிள் டோக்கனைசர் என்னன்னா மேக்ஸிமம் என்ட்ராபி டோக்கனைசர். மேக்ஸிமம் என்ட்ராபின்னு ஒரு அல்காரிதம் இருக்கு, அதை பற்றி நம்ம லேட்டாக வீடியோஸாக பார்ப்போம். ஸோ லேர்னபிள் டோக்கனைசர் என்ன பண்ணணும்னா, பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் லேர்னிங். ஸோ ப்ரீவியஸ் லேர்னிங் யூஸ் பண்ணிட்டு அது ஒரு ப்ராபபிலிட்டி மாடலை கிரியேட் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி எப்போ பிரிக்கணும் எப்போ பிரிக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு லேர்னபிள் டோக்கனைசர் யூஸ் பண்ணி வந்த அவுட்புட் தான் இந்த அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒயிட் ஸ்பேஸ் ஆர் சிம்பிள் டோக்கனைசர் யூஸ் வர அவுட்புட் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸுக்கு
அப்ளிகேஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, வேறு அப்ளிகேஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு டோக்கனைசேஷனோட இம்பார்ட்டன்ஸ், அதோட ரூல்ஸு அண்ட் தென் அதோட டைப்ஸு, எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போனால் நேம்டு என்டிட்டி ரெக்கக்னைசேஷன். ஸோ நேம்டு என்டிட்டி ரெக்கக்னைசேஷன் என்னது? நேம்டு என்டிட்டி ரெக்கக்னைசேஷனுக்கு நம்ம வந்து என்னென்ன திங்ஸ்லாம் பண்ணணும், அதுக்கான கான்செப்ட்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ நேம்டு என்டிட்டி ரெக்கக்னைசேஷன்னா அதோட ஃபார்மல் டெஃபினிஷன்னா இட் டிடெக்ட்ஸ் நேம்டு என்டிட்டிஸ் லைக் பர்சன், ஆர்கனைசேஷன், பிளேஸ், டேட் எக்ஸெட்ரா. ஸோ நம்ம ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறோம், அந்த சென்டென்ஸில் இருக்கிற என்டிட்டிஸ் எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த நேம்டு என்டிட்டி ரெக்கக்னைசேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் இஸ் எ பாய். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஜான் இஸ் எ பாயில் வந்து இது ஜான் வந்து பர்சன் வந்து டிட்டர்மைன் ஆகிருக்கு. ஸோ ஜான் வந்து ஒரு பர்சன். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் என்னென்ன திங்ஸ், என்னென்ன நேம் என்டிட்டிஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம நேம் என்டிட்டி ரெக்கக்னைசேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன், ஆர்கனைசேஷன், பர்சன், ஃபெசிலிட்டி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன எக்ஸாம்பிள்னா ஜான் lives in India. ஸோ இந்த சென்டென்ஸில் நீங்கள் வந்து இதுதான் வந்து ஒரு பேஸ் இந்தியா டேக்ஸ்னு வச்சுக்கலாம், நேம் என்டிட்டி ரெக்கக்னைசேஷன் டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த சென்டென்ஸோட ஆக்சுவல் நேம் என்டிட்டிஸ் என்னென்னு டிட்டர்மைன் பண்ணுங்கள். இந்த வீடியோ 20 seconds பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஜான் வந்து பர்சன் கண்டுபிடிச்சிங்கன்னா கரெக்ட். இன்னொரு நேம் என்டிட்டியும் இதில் இருக்குது, அது என்னன்னா இந்தியா. இந்தியா வந்து லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷன் டேகும் இருக்குது அண்ட் தென் வந்து பர்சன் டேகுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸில் ஒரு பேராகிராஃபில் இருக்கிற எல்லா நேம்டு என்டிட்டிஸையும் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த நேம்டு என்டிட்டி ரெக்கக்னைசேஷன் ஒரு கான்செப்ட் இல்லைன்னா ஒரு அல்காரிதம் இல்லை வந்து ஒரு ஏபிஐ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி பண்ணுவோம்னா, இது வந்து ஒரு சூப்பர்வைஸ்டு லேர்னிங். சூப்பர்வைஸ்டு லேர்னிங் என்னன்னா, நம்ம முன்னாடியே வந்து மிஷினுக்கு வந்து ஒரு டீச் பண்ணோம். ஸோ டீச் பண்ணாதான் ஃபைனலாக வந்து மிஷின் வந்து புது சென்டென்ஸ் இல்லை புது பேராகிராஃப் வந்தால் அதுக்கான நேம்டு என்டிட்டிஸை டிட்டர்மைன் பண்ணோம். ஸோ நீங்கள் கேட்பீங்க, எதுக்கு இந்த நேம்டு என்டிட்டிஸை நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணோம், இதனால் என்ன ஹெல்ப் இருக்குன்னா, நமக்கு வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஒன்றும் பண்ணுறோன்னு வச்சோன்னா நமக்கு வந்து நேம்டு என்டிட்டி ரெக்கக்னைசேஷன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவாக இருக்கும்? டோக்கனைசேஷன். செகண்ட் ஸ்டேஜ் வந்து நேம்டு என்டிட்டி ரெக்கக்னைசேஷன். என்ன வேர்டு, என்ன டேகு? ஸோ ஜான்னா பர்சன், ஸோ லீவ்ஸ் இன் இந்தியானா இந்தியா வந்து லொக்கேஷன். ஸோ லொக்கேஷன், பர்சன், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன், இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு சென்டென்ஸோட மீனிங் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், நம்மளால் மிஷினால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங். இதோட அடுத்த என்னன்னா, இட் ப்ரெடிக்ட்ஸ் தி என்டிட்டிஸ் பேஸ்ட் ஆன் மாடல் which was trained using labeled data. ஸோ என்னன்னா, இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து மிஷினுக்கு நம்ம வந்து டீச் பண்ணோம். எப்படி டீச் பண்ணோம்னா, நம்ம மேனுவலாக வந்து சென்டென்ஸை டேக் பண்ணி டீச் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் lives in இந்தியான்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அது நம்ம எப்படி வந்து லேபிள்டு டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுவோம்னா ஸ்டார்ட் கோலன் பர்சன். ஸோ ஸ்டார்ட் கோலன் பர்சன், ஜான் எண்டு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லேபிள் டேட்டா, lives in and then start to location India and then end. ஸோ இங்கே நம்ம இங்கே என்ன சொல்கிறோன்னா, இது என்ன சொல்கிறோன்னா, இந்த டேகுக்குள்ளே இருக்க எல்லா வேர்ட்ஸுமே வந்து பர்சன் என்டிட்டின்னு சொல்கிறோம். அதே மாதிரி லொக்கேஷன் டேக்குள்ளே இருக்க எல்லா என்டிட்டிஸுமே வந்து லொக்கேஷன் என்டிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 10,000 ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம மேனுவலாக ட்ரெயின் பண்ணோம். ஸோ 10,000 ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து ட்ரெயின் பண்ணோம், மேனுவலாக டேக் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நேச்சுரல் நேம் என்டிட்டி ரெக்கக்னைசேஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னா லேபிள்டு டேட்டா. ஸோ இந்த மாதிரி டேட்டாவை நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம், எய்தை நம்மளாம் மேனுவலாக டேக் பண்ணோம், இல்லை வந்து யாராவது தேர்ட் பார்ட்டிக்காரங்க வந்து ஆல்ரெடி டேக் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த டேட்டா வந்து நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிக்கணும். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன பண்ணோம்னா, இந்த லேபிள் இந்த மாதிரி ட்ரெயின்டு இந்த மாதிரி டேக் பண்ண டேட்டா வந்து நம்ம ஒரு அல்காரிதம்க்கு இல்லைன்னா ஒரு மாடல் ஒரு அல்காரிதம்க்கு கொடுக்கணும். ஸோ அந்த அல்காரிதம் என்னன்னா மேக்ஸிமம் என்ட்ராபி, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் வைட்லி யூஸ் நேம்டு என்டிட்டி ரெக்கக்னைசேஷன் மாடல்ஸ்க்கு மேக்ஸிமம் என்ட்ராபி அல்காரிதம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 10,000 டேட்டா வந்து, ஸோ ஒரு பேக் மாதிரி வச்சுக்கலாம், இதுதான் அந்த பேக்.
இந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னா இந்த மாதிரி லேபிள்டு டேட்டா வந்து இருக்கும். ஸோ சென்டென்ஸ் 1, சென்டென்ஸ் 2, சென்டென்ஸ் 3 அந்த மாதிரி வந்து நிறைய டேட்டா இருக்கும். இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அல்காரிதம் மேக்ஸிமம் என்ட்ரோபி அல்காரிதத்துக்கு கொடுக்கும். இவன் என்ன பண்ணுவோம்னா பேஸ்ட் ஆன் தட் அல்காரிதம் இவன் ஃபைனலாக என்ன பண்ணுவான்னா ஒரு மாடல் வந்து கொடுப்பான். இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ஸ்டெப். இதுதான் வந்து ட்ரைனிங் ப்ராசஸ் சொல்லுவோம். விச் மீன்ஸ் நம்ம மிஷினுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இவ்வளோ சென்டென்சஸ் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். 10,000 மில்லியன் சென்டென்சஸ் நம்ம மிஷினுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது மிஷின் என்ன பண்ணிக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து புது சென்டென்சஸ்க்கும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கும். இது ஸ்டெப் 2. இது ஸ்டெப் 2க்கு என்ன பேர்னா ட்ரைனிங் ஸ்டேஜ். ஸ்டெப் 3 வந்து டெஸ்ட்னா நம்ம இப்போ இது வரைக்கும் ட்ரெயின் பண்ண சென்டென்சஸ் விச் மீன்ஸ் 10,000 1 மில்லியன் சென்டென்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஃபைனலாக வந்த மாடலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுதான் வந்து மிஷின் புரிஞ்சிட்ட இன்ஃபர்மேஷன். இந்த மாடலில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் லிவ்ஸ் இன் இந்தியான்னு நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம வந்து சென்டென்ஸ் என்ன கொடுக்குறோம்னா ராகேஷ் லிவ்ஸ் இன் சென்னைன்னு நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து டெஸ்ட் டைமில் கொடுத்தோம்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணாமலேயும் இருக்கலாம். ஆனால் மிஷின் என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக் இந்த ராகேஷ் வந்து பர்சனை டிட்டர்மைன் பண்ணும், சென்னையிலேருந்து லொக்கேஷன் டிட்டர்மைன் பண்ணும் பேஸ்ட் ஆன் இந்த மாடல். ப்ரீவியஸாக லேர்ன் பண்ணுறதை வச்சுக்கிட்டு நம்ம ரன் டைமில் விச் மீன்ஸ் டெஸ்டிங் டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்டென்ஸில் இருக்கிற என்டிட்டிஸை வந்து கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ இதுதான் வந்து நேம்டு என்டிட்டி ரெகக்னைசேஷனோட ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன். நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா டாக்குமெண்ட் கேட்டகரைசர். ஸோ டாக்குமெண்ட் கேட்டகரைசர் பேசிக் ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன். ஸோ டாக்குமெண்ட் கேட்டகரைசர்னா என்னதுன்னா ஒரு பேசிக் டெஃபினிஷன் என்னன்னா இட் கேன் கிளாசிஃபை டெக்ஸ்ட் இன்டு ப்ரீ டிஃபைன் கேட்டகரிஸ். ஸோ ப்ரீ டிஃபைன் கேட்டகரிஸ்னா என்னன்னா நம்ம கூகுள் யூஸ் பண்ணால் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து நியூஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளாசிஃபை ஆகிருக்கும், இல்லைன்னா குரூப் ஆகிருக்கும். எந்த மாதிரி குரூப் ஆகிருக்கும்னா இப்போ வந்து ஒரு பாலிட்டிக் நியூஸ்னால் பாலிட்டிக் நியூஸ்னால் ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கும், ஒரு டாக்குமெண்ட் நியூஸ் கேட்டகரி கீழே வரும். அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ்னால் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி கீழே வந்திருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு வெதர் நியூஸ்னால் வெதர் கேட்டகரி கீழே வந்திருக்கும். ஸோ இது வந்து டாக்குமெண்ட் கேட்டகரிஸை யூஸ் பண்ணி தான் கூகுள் வந்து பண்ணியிருக்கலாம். என்னென்னா டாக்குமெண்ட் கேட்டகரிஸ் என்ன பண்ணுன்னா ஒரு சென்டென்ஸ் மல்டிபிள் சென்டென்சஸ் இருந்துச்சுன்னா ஒரு எந்தெந்த சென்டென்ஸ் எந்த கேட்டகரிஸ் எந்த டாக்குமெண்ட் கீழே இல்லை எந்த கேட்டகரி டைப் கீழே வந்து வரணும்னு கிளாஸிஃபை பண்ணுறது தான் வந்து டாக்குமெண்ட் கேட்டகரைசர். ஸோ இது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் நம்ம மேனுவலாக மிஷினுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி சென்டென்ஸில் இந்த மாதிரி பேராகிராஃப் வந்துச்சுன்னா இந்த டாக்குமெண்ட், இதில் வந்து இந்த மாதிரி பேராகிராஃப் வந்து செகண்ட் கேஸ் மாதிரி வந்துச்சுன்னா செகண்ட் டாக்குமெண்ட், அந்த மாதிரி நம்ம மேனுவலாக மிஷினுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது எப்படி சொல்லிக் கொடுப்போம்னா இந்த மாதிரி ஒரு லேபிள்டு டேட்டா என்னன்னா we need to train the document categorizer with the labeled data. ஸோ நம்மக்கிட்ட இருக்க இந்த சென்டென்ஸ் வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்துச்சுன்னா இந்த டாக்குமெண்ட் ஜிஎம் டிக்ரீஸ் டாக்குமெண்ட்டோட டாக்குமெண்ட் ப்ரெடிக்ட் ஆகும்னா நம்ம வந்து மேனுவலாக இந்த மாதிரி சென்டென்ஸுக்கு இது லேபிள்னு நம்ம மேனுவலாக சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுப்போம்னா ஜிஎம் டிக்ரீஸ் வந்து லேபிள் நேமு ஸ்பேஸ் சென்டென்ஸ் அண்ட் தென் ஜிஎம் இன்க்ரீஸ் வந்து லேபிள் நேமு ஸ்பேஸ் சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இதே மாதிரி இதுலேயும் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 and then step 3. ஸ்டெப் 1 என்னன்னா நம்ம மேனுவலாக என்ன பண்ணுவோம்னா லேபிள் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். ஸோ டாக்குமெண்ட் நேம் சென்டென்ஸ் அந்த மாதிரி மேனுவலாக கலெக்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட என்ன நேம்னா கலெக்டிங் லேபிள்டு டேட்டா. ஸோ இதுதான் வந்து மேனுவல் டாஸ்க். இந்த லேபிள் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா நம்ம வந்து இந்த லேபிள் டேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லேபிள் டேட்டா வந்து ஒரு அல்காரிதம் கிட்ட கொடுப்போம். அந்த அல்காரிதம் என்ன பண்ணுன்னா ஃபைனலாக ஒரு மாடல் கொடுப்போம், டாக் மாடல்னா டாக்குமெண்ட் கேட்டகரைசர் மாடல். ஸோ இந்த டாக்குமெண்ட் கேட்டகரைசர் மாடல் கொடுப்பான். இது செகண்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரைனிங் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னா டெஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபைனலாக வந்து டாக் மாடலை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா புதுசாக ஒரு சென்டென்ஸ் கொடுப்போம். ஸோ புதுசாக ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் வந்து
திஸ் இஸ் ராகேஷ்னு ஒரு புது சென்டென்ஸ் கொடுப்போம். புது சென்டென்ஸ் கொடுத்தோம் என்ன ஆகும்னா பேஸ்ட் ஆன் வேரியஸ் ப்ராபபிலிட்டிஸ் இந்த சென்டென்ஸ் வந்து எய்தர் ஜிஎம் டிக்ரீஸ் ஆர் ஜிஎம் இன்க்ரீஸ்க்குள்ள கிளாசிஃபை கேட்டகரைஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து 3 காமன் ஸ்டெப்ஸ் இன் டாக்குமெண்ட் கேட்டகரைசர்.